அஸ்ஸலாமலைக்கும் வெல்கம் ஆல். இது மதுரை பொண்ணு சேனல். நீங்க பார்த்துட்டு இருக்கிறது என்னோட ஃபர்ஸ்ட் வீடியோ தான். இன்னைக்கு நான் என்னோட டே இன் மை லைஃப் எப்படி இருக்குன்ற ஃபர்ஸ்ட் விலாக்ஸ் தான் ஸ்டார்ட் பண்ணிருக்கேன். டே இன் மை லைஃப்னாலே பிகினிங் என்ன இருக்கும் அப்படின்றது உங்க எல்லாருக்கும் தெரியும். ஸோ பெட்டிங் ஃபுல்லா க்ளீன் பண்ணிட்டு அன்னைக்கு டேவை நான் ஃப்ரெஷ்ஷா ஸ்டார்ட் பண்ணேன். இந்த வீடியோல ஒவ்வொரு இடத்துலயும் நான் குட்டி குட்டி இன்ஃபர்மேஷன் ஷேர் பண்ணிருப்பேன். அது என்னன்னு கண்டுபிடிச்சவங்க கமெண்ட்ல மறக்காம சொல்லுங்க. அண்ட் யூடியூபர்ஸ் பிகினர்ஸ்க்கு குட்டி குட்டி ட்ரிக்ஸும் வந்துட்டு வீடியோட எண்ட்ல நான் ஷேர் பண்றேன். ஸோ ஸ்கிப் பண்ணாம வீடியோ ஃபுல்லா பாருங்க. மார்னிங் வந்துட்டு ஃபர்ஸ்ட் என்னோட ரொட்டீன் வந்து என்னோட ஹஸ்பண்ட்க்கு லஞ்ச் பாக்ஸ் ரெடி பண்ணுறதா மட்டும்தான் இருக்கும். ஸோ நான் அன்னைக்கு என்ன பண்ணியிருந்தேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கொத்து பருப்பானோன்னு சொல்லுவாங்க, பாசிப்பருப்பு சாம்பார்னு சொல்லுவாங்க, அண்ட் அதோட ஒயிட் ரைஸ் அண்ட் வந்துட்டு கேபேஜ் பொரியல் பண்ணியிருந்தேன். இது வந்துட்டு ஸ்நாக்ஸாக கிரேப்ஸ் நான் பேக் பண்ணியிருந்தேன். இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கறி வத்தல்னு சொல்லுவாங்க. இது நான் ஊரில் வந்துட்டே பேக் பண்ணி நான் அதை வந்துட்டு காய வச்சு தட்டி எடுத்துகிட்டு வந்திருக்கேன். ஸோ இது வந்து ஒரு பெஸ்ட் காம்பினேஷனாக இருக்கும் இந்த தாலுக்கு. ஆல்மோஸ்ட் இதை பற்றி எல்லாருக்குமே ஒரு ஐடியா கிடச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இது வந்துட்டு சும்மா லைட்டாக எண்ணெயில் போட்டுட்டு சூடு வந்ததும் டக்குன்னு ஃப்ரை பண்ணி எடுத்துடணும், இல்லைன்னா ரொம்ப தீஞ்சு போன மாதிரி ஆகிடும். காம்பினேஷன் வைஸ்னு பார்த்தோம்னா ரசம், சாம்பார், அதுக்கப்புறம் கர்ட் ரைஸ் கூட இது பெஸ்ட் காம்பினேஷன். இப்போ வந்துட்டு ரைஸ் ரெடி ஆயிடுச்சு. என்னோட ஃபர்ஸ்ட் ட்ரிக் என்னன்னு நான் குயிக்காக சொல்லிடுறேன். இது மாதிரியான ஒரு சட்டியில் வந்துட்டு நம்ம ரைஸ் எப்போவுமே வடித்தோன்னா இந்த மாதிரி ஃப்ளாட்டான பிளேட் போட்டுட்டு கிளிப் போட்டு விட்டு சாய்ச்சி வச்சோம்னாலே அது அப்படியே வடிஞ்சிட்ருக்கோம். நிறையா பேர் இன்னும் பிடிச்சிட்டே நின்றுட்டுருக்கீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அவங்களுக்காக இது ஒரு ஃபர்ஸ்ட் ட்ரிக். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நான் வந்து பேக் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். நான் எப்போவுமே இந்த மாதிரி ஒரு ஃபால்கான் கவரில் தான் இது வந்து நான் பேக் பண்ணி கொடுப்பேன். ஏன்னா வந்து காஞ்சு போயிடக்கூடாது. நான் வந்து அப்பளம், அப்புறம் முறுக்கு வறுக்கிறது, அதுக்கப்புறம் நிறையா சாண்ட்விச், பர்கர்னு எது பண்ணாலும் நான் அந்த மாதிரி ஒரு கவரில் தான் பேக் பண்ணி கொடுப்பேன். வீடியோவை பார்த்துக்கிட்டே கண்டிப்பாக நம்ம சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரிப்ஷன் போட மறந்துடாதீங்க. அண்ட் வீடியோவில் நான் சொல்கிற விஷயங்கள்லாம் பிடிச்சிச்சுன்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் லைக்கும் பண்ணுங்கள். நான் சொல்கிறது புதுசாக இருக்கிறவங்களுக்கு அது ஒரு என்கரேஜிங்காக இருக்கட்டும். அண்ட் ஆல்ரெடி தெரிஞ்சவங்களா இருந்தால் ஜஸ்ட் ஸ்கிப் பண்ணிடுங்க. இப்போ பேக்கிங் ரெடி ஆயிடுச்சு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா காலையில் காஃபி குடிக்காமல் யாருக்கெல்லாம் டே ஸ்டார்ட் ஆகாதுன்னு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ பால் ரெடி ஆயிடுச்சு. நான் காஃபி ஆற்றிட்டு இருக்கும் போதே என்னோட சன் முழிக்க ஆரம்பிச்சிட்டாரு. ஸோ நான் அங்கே போயிட்டேன். நெக்ஸ்ட்டு என் ஹஸ்பண்ட் அனுப்புனதுக்கப்புறம் என்னோட செகண்ட் டியூட்டி வந்துட்டு க்ளீனிங் தான். என் பசங்க முழிக்கிறதுக்கு முன்னாடியே நான் க்ளீன் பண்ணால் தானே பண்ண முடியும், இல்லைன்னா என்னை சுத்தமாக பண்ணவே விட மாட்டாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு நான் இன்றைக்கி மார்னிங் வந்துட்டு நான் ஓட்ஸ் கஞ்சி கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ப்ரிப்பேர் பண்ணிகிட்டு இருந்தேன். நான் வாட்டருக்கு யூஸ் பண்ணிகிட்டு இந்த ஜக்கு பார்த்தீங்கன்னா வெறும் 8 கிராம்ஸ் தான். நான் எங்கெல்லாம் வந்து திங்ஸ் பர்ச்சேஸ் பண்ணுவேன்றதும் உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும்னு விருப்பம் இருந்ததுன்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நான் கண்டிப்பாக கமெண்ட்டில் ஷேர் பண்ணுறேன். இப்போ வந்துட்டு நம்ம பசங்களுக்காக பிரேக்ஃபாஸ்ட் ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பித்தாச்சு. ஸோ அவங்க வந்து காலையில் எந்திரிக்கிறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி க்ளீனிங் வேலை, வாஷிங் வேலை எல்லாம் பண்ணால் தான் வந்து என்னால் ஃப்ரீயாகவே பண்ண முடியும். அவங்க எந்திரிச்சிட்டாங்கன்னா என்னால் சுத்தமாக எந்த ஒர்க்குமே பார்க்க முடியாது. அவங்களோடய என்னோடய ஃபுல் டேவும் போகும். நெக்ஸ்ட்டு வீட்டில் குட்டீஸ் இருக்கிறவங்களுக்கு ஒரு குட்டி டிப்ஸ். எப்போவுமே பசங்களுக்கு வந்து ஒயிட் சுகர் ஆட் பண்ணாதீங்க, ப்ரௌன் சுகர் சேருங்க. மோஸ்ட்லி அது வந்து ரொம்ப ஹெல்த்தியும் கூட. அண்ட் எந்த ஐட்டம்ஸ்லேயும் இந்த மாதிரி ஸ்வீட்டாக செய்கிற ஐட்டமில் கீ ஆட் பண்ணுங்கள். அது ஸ்மெல்லுக்கும் சரி அவங்களுக்கு செட் ஆகும். நெக்ஸ்ட்டு என்னோடய டியூட்டி என்ன பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு பிரேக்ஃபாஸ்ட் முடிஞ்ச உடனே நான் வந்து கிச்சனை க்ளீன் பண்ண வந்துடுவேன். ஃபுல்லாக எல்லாம் க்ளீன் பண்ணி முடிச்சா தான் ஒரு சாட்டிஸ்ஃபைடாக இருக்கும். இப்போ ஆப்பாடா அப்படின்னு உட்கார்ற மாதிரி இருக்கும். அப்போ தான் நமக்கு ஏதாவது ஒரு வேலை ஞாபகம் வரும். அந்த மாதிரி யாரெல்லாம் இருக்கீங்களோ மறக்காமல் லைக் பண்ணுங்கள். ஊர்லேருந்து நான் எப்போவுமே நெய் வாங்கிட்டு வருவேன். ஸோ அந்த நெய் தான் வந்துட்டு ஒரு 6 மாதத்துக்கு வரைக்கும் நான் யூஸ் பண்ணுவேன். இப்போ எனக்கு நெய் காலியாக போனதுனால நான் அதை பேக் ஓப்பன் பண்ணி பிரித்து ஊற்றிட்டு மதியானம் லஞ்சுக்கு ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். லஞ்ச் பார்த்திங்கன்னா சேம் அஸ் யூஷுவல், தால், கேபேஜ் பொரியல் அண்ட் கறி வத்தல் தான். ஸோ இந்த மாதிரி சாம்பார் சாதத்தில் நெய் போட்டு சாப்பிட்றவங்கலாம் யாருன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். எனக்கு ரொம்பவே பிடிக்கும். அதான் அந்த ஸ்மெல்லோடு அப்படியே எனக்கு சுட சுட ரைஸ் சாப்பிடும்போது சூப்பராக இருக்கும். வேலையை முடித்தோடனே நம்மளால் உட்காரவே முடியாது. பசங்களை தூங்க வச்சுட்டு நெக்ஸ்ட்டு என்னோடய டியூட்டி என்னவாக இருக்குன்னா, இந்த மாதிரி ஏதாவது கிச்சன் சைடு இந்த மாதிரி க்ரோசரி திங்ஸ்லாம் அலைன் பண்ணுறதா இருக்கும். யூஸ்வலி நான் கவரில் வச்சு கபோர்டுக்குள்ளே வச்சுட்டு இருந்தேன். ஸோ எனக்கு அது டஞ்சனாக இருந்ததுனால நான் இது மாதிரி ஒரு ரோலர் கண்டெய்னர் வாங்கினேன். ஸோ இந்த கண்டெய்னரில் எல்லாத்தையுமே ஃபில் பண்ணிவிட்டு நம்ம க்ளோஸ் பண்ணியும் வச்சுக்கலாம். அது பார்த்திங்கன்னா நம்ம கபோர்டில் தூக்கி வச்சுட்டு ரோல் பண்ணி இழுக்கிற மாதிரி இருக்கிறதுனால அப்படியே கபோர்டில் தூக்கி அந்த சைஸ் பார்த்து வாங்கி வச்சுருக்கேன். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு சில்வர் ஸ்டிக்கர் தான். இது வந்துட்டு நான் கபோர்டில் உள்ளே ப்ளேஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் நான் எந்த ஐட்டம்ஸுமே வைப்பேன். இது மாதிரி நம்ம ப்ளேஸ் பண்ணோன்னா நம்ம அடிக்கடி கபோர்டெலாம் க்ளீன் பண்ணுற வேலை இருக்காது. ஈவினிங் டைம் ஆயிடுச்சுனாலே காஃபி, டீ ஏதாவது இல்லைன்னா நமக்கு சரியாக வராது. அப்புறம் என்ன ஷாப்பிங்னு கிளம்பியாச்சு. நான் என்னெல்லாம் ஷாப் பண்ணேன், என்னெல்லாம் அன்பாக்ஸ் பண்ண போகிறேன்றதை என்னோட நெக்ஸ்ட் வீடியோவை கண்டினியூவாக பாருங்கள். யூடியூபோட பிகினர்ஸ்க்கு தான் இந்த டிப்ஸு. ஸோ நிறைய ஷார்ட்ஸ் வீடியோ போடுங்க. ஷார்ட்ஸ் வீடியோவில் கீவேர்ட்ஸ் ரொம்ப ப்ராப்பராக போடுங்க. நிறைய பேரை ரெஃபர் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.